தஜஹவ் வெல்கம் டு மயசி ட்ராமாஸ். இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு பார்க்க தான் காட்டுறாங்க. டிங்கி ஒரு தாத்தா கூட செஸ் பிளே பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் யான்ஸும் இருக்கா. இதை மூவ் பண்ணுங்க அதை மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா டிங்கி தோத்துடுறான். அந்த தாத்தா ஜெயிச்சிடுறாரு. இப்ப டிங்கி கிட்டதான் யான்ஸு பேசிட்டு இருக்கா. நீங்க ஏன் போய் அவங்க கிட்ட சேலஞ்ச் வச்சீங்க? அந்த தாத்தா 2 வருஷமா யாருக்கிட்டயும் தோத்ததே இல்ல தெரியுமா? அவங்க பேர பையன் பிறந்ததுல இருந்து இவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. டிங்கியும் கேட்டுட்டு இருக்கான். சரி, நீ ஏன் என்ன டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. நான் தான் உங்களை இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுதான் என்னோட வேலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனும் சொல்லிட்டு இருக்கா, நான் தான் இன்டர்வியூ ரிஃப்யூஸ் பண்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவனும் சொல்லிட்டு இருக்கா, நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கா, யாரும் என்னை பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, உங்களோட புக் எத்தனை பேரை மூவ் ஆன் பண்ணிருக்கு தெரியுமா? எத்தனை பேரோட ஹார்ட் லைஃப் வந்து என்கரேஜ்மெண்டா இருந்திருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னோட ஹை ஸ்கூல்ல நான் ஹார்டா ஃபீல் பண்ணும் போதெல்லாம் உங்களோட புக்கு தான் எனக்கு உதவி இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க போட்ட லெட்டரை தான் என்னோட என்கரேஜ்மெண்டா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை எடுத்து கொடுக்குறா. இப்ப அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. யான்ஸுவோட டீச்சர் யான்ஸுவை திட்டிட்டு இருக்காங்க. நானும் படின்ற, நீயும் படிக்கிறன்ற, ஆனா பேப்பர்ல பார்த்தா ஒன்னுத்தையும் காணும் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா உன்னோட லைஃப் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை தூக்கி போட்டுறாரு. இதை ஜியாங்கி பாக்குறான். ஜியாங்கி வந்து கேட்டுட்டு இருக்கான், டீச்சர் சொன்ன வார்த்தையெல்லாமா பெருசா எடுத்துக்கிற, வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, நான் நல்லா படிக்கல, அதனால நான் எக்ஸாம் நல்லா பண்ணல, ஆனா இந்த டைம் நான் படிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ கேக்குறா, நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கும். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல நான் உன்னை பாட்டம்ல தள்ளி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, இவ திட்டுவான்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கிளம்பி போயிடுறா. ஜியாங்கி அப்படியே பாத்துட்டு இருக்கான். ஜாங்கி அங்கே இருக்கும். மிங்கி பிஸ்கெட்ஸ் எடுத்துட்டு வரா. பிஸ்கெட் சாப்பிட்றியா ஜாங்கி அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாங்கி கேட்டுட்டு இருக்கான், இந்த யான்ஸுக்கு என்னதான் ஆச்சு? எப்பயும் நான் உசு பேசினா ஒன்னு அடிப்பா இல்ல திட்டுவா, இப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். மிங்கியும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவனும் சொல்லிட்டு இருக்கான், உன்கிட்ட கேட்டதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப யான்ஸு டிங்கிக்கு தான் லெட்டர் எழுதுறா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. டிங்கி சொல்லிட்டு இருக்கான், இது நான் எழுதின லெட்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா, அது எப்படி, நான் தான் பார்த்தேனே, அது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னோட புக்கை எழுதல, அதுவும் இல்லாம நான் இந்த லெட்டரை எழுதல அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை கொடுத்துட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா யான்ஸு ஜாயனை டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கா. ஜாயன் வந்ததும் கேட்டுட்டு இருக்கான், ட்ரீட் எல்லாம் கொடுக்குற, விஷயம் இல்லாம கொடுக்க மாட்டா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளும் சொல்லிட்டு இருக்கா, நீ என்னோட 18வது பர்த்டேக்கு ஒரு புக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமா, டிங்கியோட புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் சொல்லிட்டு இருக்கா, ஆமா, அந்த ஆத்தரை தான் இப்ப நான் இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கு, அவரை இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ அப்பவே அவரோட ஃபேன் ஆச்சு, அதை பத்தி எல்லாம் பேசி எப்படின்னா இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவர் அவ்வளோ ஃபேமஸா இருக்கிறதுனால ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அவர் உன்னோட காலேஜ்ல தான் படிச்சவரான், அவரை பத்தின க்ளூஸ் எனக்கு வேணும், என்ன உன்னோட காலேஜுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவனும் கேட்டுட்டு இருக்கான், நீ சொல்றதை வச்சு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பாரு போல, இப்ப இருக்குமா அந்த க்ளூஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கா. நீ இவ்வளோ ட்ரை பண்றனா அந்த பெட்டை சீரியஸா எடுத்துக்கிட்ட போலியே அப்படின்ற மாதிரி அந்த பெட்டை பத்தி ஜாங்கி உங்ககிட்ட சொல்லிட்டானா, அவன் வாய் இருக்கே வாய், அதை வச்சு சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி யான்ஸுவும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஜாயின் சொல்லிட்டு இருக்கான், சரி விடு, நீ அந்த பெட்ல தோத்து போயிட்டனா ஜாங்கி உன்னை வச்சு ஒரு அழகான கேம் டிசைனை உருவாக்குவான், அதுவும் இல்லாம ஜாங்கி ஒரு ஃபேமஸ் டிசைனர் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, அது தப்பு, ஏன்னா அவனுக்கு இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாயினும் சொல்லிட்டு இருக்கா, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கா. ஜாயின் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்ப யான்ஸு சொல்றா, உன்ன மாதிரி ஒரு அனாயிங் பர்சனை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாயின் சொல்லிட்டு இருக்கான், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாங்கி தேர்ட் பர்சனா இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே அழகா இருப்பான்னு கேட்கிறா. தெரியும்ன்ற மாதிரி ஜாயன் சொல்லிடுறான். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா அப்படின்ற மாதிரி யான்ஸுவும் பேசிட்டு இருக்கா. இப்ப ஜாயன் அந்த போட்டோவை காட்டிடுறான். யான்ஸு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறா, ஸ்பைடர் மேன் அதுக்கப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த போட்டோவை காட்டி ஏமாத்திட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாயனும் சொல்லிட்டு இருக்கான், ஆமா, அந்த மேரேஜ்ல உன்னோட அம்மாவும் என்னோட அம்மாவும் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால அவன் அப்படி போய் சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லலாம், என்ன நடந்திருக்கோ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும். யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, உன்னையும் என்னையும் பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பின மாதிரி அவனையும் பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா, அதனாலதான் அவன் போய் சொல்லிட்டான்.
அப்படின்ற மாதிரி சொல்லவும் யான்ஸு சொல்லிட்டு இருக்கான் அவன் இன்னும் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஜாயின் கேட்டுட்டு இருக்கான், சரி உனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டல, என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவும் யான்ஸு கேட்டுட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை, என்ன உன்னோட காலேஜுக்கு கூட்டிட்டு போ, நான் அங்கே லைப்ரரிக்கு போய் எதனா க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், அது ரொம்ப ஈஸியான விஷயம், ஒன்றும் இல்லை, நான் என்னோட லைப்ரரி கார்டு தரேன், நீ போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஜாயின் சொல்கிறான். யான்ஸையும் ஓகே தேங்க்ஸ், இது நல்லபடியாக முடிச்சிருந்தா நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா மீட்டிங்ல தான் காட்டுறாங்க. ஜியாங்கி கேட்டுட்டு இருக்கான், உங்க கம்பெனிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் ஒரு கண்டிஷன், என்னோட கேமை என்னோட ஓன் ஸ்டைல தான் டிசைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க மாத்தி பேசுறீங்க, சாரி என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க பாஸும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இப்பதான் யூகேல இருந்து வந்தீங்க, நம்ம கண்ட்ரில எந்த ஆஸ்பெக்ட்ல இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, அதுவும் இல்லாம யானோட ப்ரப்போசல் நல்லா இருக்கு, அதை வச்சு நம்ம லான்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாங்கியும் கேட்டுட்டு இருக்கான், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, ப்ராஃபிட் வந்தா என்னால ஓனா டீமை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் பாஸும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அதுதான், அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாஸ் சொல்லிடுறாங்க. அதோட அந்த மீட்டிங் முடியுது. இப்போ அந்த யான் ஜாங்கிய லஞ்சுக்கு வெட்டியை கட் பண்ணா ஜாங்கி காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும். க்ளோயி வந்து பேசிட்டு இருக்கா, உனக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட், ஒரே காஃபி ஷாப்ல குடிக்க வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜாங்கி சொல்லிட்டு இருக்கா, இங்க இருக்கிறது ஒரே காஃபி ஷாப் தான், ஆஃபீஸ் கிட்ட எல்லாரும் இங்க தான் குடிப்பாங்க, இது டேஸ்ட்டை பொறுத்து இல்லை, நீ சொல்ல வந்தது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, நீ ஆஃபீஸ் சேரும் போதே நிறைய கண்டிஷனை வைக்கிற, ஓவர் நைட்ல எல்லாமே மாறிடாது, எல்லாரும் வந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொன்னாதான் கேட்பாங்க, நீ உன்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட கண்டிஷனவே எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாங்கி சொல்லிட்டு இருக்கா, இல்ல எனக்கு ஒரு டேட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அந்த க்ளோயி கேட்டுட்டு இருக்கா. இவனும் கேட்டுட்டு இருக்கான், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, நான் யூகேல இருந்து உன்னை பாக்குறேன், எப்பயும் முன்னே வச்சுன்னு இருக்க உன்னோட ஃபேஸை, உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணா ஜாங்கி மிங்கியை தான் பாக்கிறதுக்காக போயிருக்கான். மிங்கி சொல்லிட்டு இருக்கா, உனக்கு என்ன பிடிக்குமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜாங்கி அவங்க ஆர்டர் பண்ணதே கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். மிங்கி சொல்லிட்டு இருக்கா, நீ ரொம்ப மாறிட்ட, முன்னெல்லாம் நீயும் நானும் தான் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் எனக்கு அப்படி ஞாபகம் இல்லையேன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா யான்ஸுக்கு ஆர்டர் பண்றதே பிடிக்காது, ஆனா ஃபுட் பிடிக்கும், அதனால அவளுக்காக நீ ஆர்டர் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியான்ற மாதிரி இவனும் கேட்டுட்டு இருக்கான். சரி நீ வந்த விஷயத்த சொல்லு, எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி மிங்கி கேட்டுட்டு இருக்கா. இவனும் கேட்டுட்டு இருக்கான், அன்னைக்கு யான்ஸ் வீட்டில் டின்னர் பிளான் பண்ணோம்ல, நீ ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்கும். எனக்கு கம்பெனியில் ஒர்க் இருந்தது, அதனால வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் கேட்டுட்டு இருக்கான், உனக்கும் யான்ஸுக்கும் நடுவில் எதனா பிரச்சனையா, எனக்கு தெரியுது கேர்ள்ஸுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் இல்லாத நேரத்தில் எதனா இன்சிடென்ட் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி மிங்கி கேட்டுட்டு இருக்கா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. ஜாங்கி சொல்லிட்டு இருக்கான், யான்ஸு என்கிட்ட வருத்தப்பட்டா, அதனாலதான் கேட்டேன், அதுவும் இல்லாம நான் யூகேல இருந்து இங்க வரும்போது யார்கிட்டயும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா குவான்சோ மேரேஜ் போற வரைக்கும், குவான்சோ மேரேஜ் போனதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், யான்ஸு எல்லாரையும் நம்ம சின்ன வயசுல இருந்த மாதிரியே தான் பாக்குறான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மிங்கி சொல்லிட்டு இருக்கா, யாரும் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இவ்வளவு வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நம்ம பின்னாடி போக முடியாது ஜாங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் லீஃபிக் அப்படி ஆனதுலேருந்து எல்லார்கிட்டையும் எப்படி பேசுறதுன்னு தெரியல, யான்ஸு கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலன்ற மாதிரி மிங்கி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. மிங்கிக்கு யாரோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீ யாருன்னா லவ் பண்றியா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும். மிங்கி அப்படியே சைலண்டாவே இருக்கா. அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ இப்போ ஹை ஸ்கூல்ல இல்ல, காலேஜ் படிக்கிற, லவ் பண்றது சகஜம் தான், ஆனா அது கரெக்டான ஆளா இருக்கணும், அப்படி இல்லைன்னா உன்னோட லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த பர்சன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உன்னை பார்க்கறதுக்காக ஜாங்கியன் சிட்டி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் மெசேஜ் பண்றா, நான் உன்னை காலேஜில் பார்க்குறேன், நீ இப்போ கிளம்பு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுடுறா. அப்படியே கட் பண்ணா யான்ஸோட வீட்டில் தான் கட்டுறாங்க. யான்ஸோட மம்மி சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, நல்லா சாப்பிட்டு தான் நான் குண்டாயிட்டேன், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க, வெயிட் லாஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல, நீ இப்பதான் அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன்னோட பிளான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, என்னோட பிளான் என்ன, கிராஜுவேஷன் முடிஞ்சிடுச்சு, வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, மேற்கொண்டு படிக்கலையா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, நான் என்ன ஜாயனா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு, மாஸ்டர் டிகிரி எல்லாம் வாங்குறதுக்கு
பண்ணுறதுக்கு, எனக்கு ஒரு டிகிரியே போதும், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஜாயன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க மிங்கியும் வந்துட்டா, அவ கூட அவங்க பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடு, நான் குக் பண்ணி தரேன்ற மாதிரி யான்ஸோட அம்மா சொல்கிறாங்க. யான்ஸும் சரி அவங்களுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு கேட்குறேன், நீ கிராம்பிள் எக்கும் சேர்த்து பண்ணு, மிங்கிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே உள்ள போகவும் ஜாங்கிக்கு தான் மெயில் போட்டுட்டு இருக்கா. நீ எப்படி இருக்க, நீ மெசேஜ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, மெயிலும் பண்றது இல்ல, எப்படி இருக்க அங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா மார்க்கெட்ல தான் கட்டுறாங்க. யான்ஸோட அம்மா ஜாயன் 3 பேரும் வந்திருக்காங்க. ஜாயன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு ஆன்டி பண்ணி தரேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். அந்த மார்க்கெட் ஆன்டி கேட்டுட்டு இருக்காங்க இதுதான் உங்க ஃபியூச்சர் மாப்பிள்ளையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. யான்ஸ் சொல்லிட்டு இருக்கா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் உங்க மேல கேஸே போடுவேன்ற மாதிரி எப்பயும் போல பேசிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா மிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அவளை பார்த்ததும் போய் ஹாய் சொல்லிட்டு வரலாம் வா அப்படின்ற மாதிரி ஜாயனை கூப்பிடுறா. ஜாயன் நான் வரல நீ போன்ற மாதிரி சொல்லிடுறான். இவ தான் போயிட்டு ஹாய் ஹலோ சொல்றதுக்காக போறா. அங்க போனதும் மிங்கி 2 பேரையும் பண்ணி விடுறா. அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே அவனை பார்த்ததும் இவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் லைப்ரரியில வேற ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா, என்னதானே லவ் பண்றதா சொன்னேன், இப்ப வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பா. இதை யான்ஸ் பார்த்திருப்பா. யான்ஸ் சொல்றா நீ எப்பயும் ஸ்மார்ட்டா தான் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தெளிவா சொல்றா அவன் இவளை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு, லவ்வர்ஸ் எல்லாம் வேற என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும். சரி எனக்கு புரிஞ்சது நான் கிளம்புறேன்ற மாதிரி மிங்கி கிளம்புறா. இவளும் சொல்லிட்டு இருக்கா நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா, அவன் உன்னை ஏமாத்துறான், காலேஜ்ன்றது ஒரு சின்ன இடம், அதிலே நீ இப்படி ஏமாந்து போற அப்படின்ற மாதிரி கேட்கும். மிங்கி சொல்லிட்டு இருக்கா நான் உன்னை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு, என்னை பார்த்ததும் நீ வந்து என்ன வந்து ஒரு ஃபெயிலியர்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையாது, நான் உன்னை பத்தி கவலை தான் படுறேன் அப்படின்ற மாதிரி யான்ஸ் சொல்லிட்டு இருக்கா. முதல்ல என்னை பத்தி கவலைப்படுறதை நிறுத்து, நான் ஃபர்ஸ்ட் ஜாங்கியன் சிட்டிக்கு போகும்போதே ஒன்று நினைச்சிட்டேன், எப்ப நான் ஜாங்கியன் சிட்டில காலை வச்சனோ அப்பவே என்னோட பாஸ்டுக்கு குட் பாய் சொல்லிட்டேன். நான் எந்த மாதிரி பீப்புள்ஸை மீட் பண்ணாலும் எந்த மாதிரி சிச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதை நானே பார்த்துப்பேன், நீ எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, என்ன முதல்ல கேர் பண்றதை நிறுத்து, உன்னோட வேலையை நீ பாரு அப்படின்ற மாதிரி மிங்கி சொல்லிட்டு இருக்கா. என்னடி பேசுற, உனக்கு என்ன நடந்தாலும் நான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றியா, உனக்கு என்ன நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிங்கி சொல்லிட்டு இருக்கா. என்னது ஒன்னா ஃபேஸ் பண்ணலாமா, ஜியாங்கி யூகேக்கு போயிட்டான், மீதி இருக்கிறது நீ நான் ஜாயன் 3 பேரும் வேற வேற சிட்டில வேற வேற காலேஜ்ல படிக்கிறோம், எப்படி ஒன்னா ஃபேஸ் பண்ண முடியும் நீ நினைக்கிற, நம்ம எல்லாரும் அவங்களோடது அவங்கவுங்க தான் ஃபேஸ் பண்ணணும், அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே பாஸ்ட்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டோம், நீ மட்டும் தான் அப்படியே பாஸ்ட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, ஒரு சில விஷயம் நடந்துருச்சு யான்ஸு, திரும்ப பின்னாடி போக முடியாது அப்படின்ற மாதிரி மிங்கி சொல்லிட்டு இருக்கா. யான்ஸு அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்கா. மிங்கி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிடுறா. மிங்கி யான்ஸ் 2 பேருக்கும் இதனால மனஸ்தாபம் ஆயிடுது. இதை தான் ஜியாங்கி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா, இதுதான் நடந்தது பாஸ்ட்ல அப்படின்ற மாதிரி. ஜியாங்கியும் சொல்லிட்டு இருக்கா உன்னோட நல்லதுக்காக தான் அவ சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மிங்கி சொல்லிட்டு இருக்கா எனக்கு எல்லாமே புரியுது, நீ அவளுக்காக பேசணும்னு இல்லை, நம்ம எல்லாருமே ஒன்னா வளர்ந்தோம், ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம், ஃபேமிலியாவே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் நம்ம கூடவே இருக்கணும்னு இல்ல, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்கு, அதுல இன்டர்ஃபியர் ஆகணும்னு இல்ல, நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்க மாதிரி இருக்கணும்னு இல்ல, நம்ம வளர்ந்துட்டோம், அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மிங்கி சொல்லிடுறா. இப்போ யான்ஸியோட கம்பெனியில் தான் காட்டுறாங்க. மீட்டிங்கில் பாஸ் பேசிகிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு டாபிக் வந்திருக்கு லவ் ஏஜென்சின்னு சொல்லிட்டு, ஈரன் நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். எடிட்டர் சொல்லிட்டு இருக்காங்க ஈரனுக்கு ஆல்ரெடி டாபிக் நிறைய இருக்குது, வேற யார்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். யான்ஸு கிட்ட இருந்து ஆட்டையை போட்டிருப்பால அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா நான் வேணா பண்ணட்டுமா, இது ரிலேட்டடாக நான் வேற ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க இது ஃப்ரண்ட் பேஜில் வர வேண்டிய டாபிக் மாதிரி சொல்லிடுறாங்க. ஈரனும் ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ யான்ஸு கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க நீ ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியல, எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு ப்ராசஸ் டிங்கி இது அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா 1 வீக் டைம் கொடுங்க, அப்படி இல்லைனா இந்த டாபிக்கை நான் கைவிட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், உன்னோட ரெனிவல் அப்ளிகேஷன் என்னோட டெஸ்க்ல தான் இருக்கு, பார்த்து முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே மீட்டிங்கை முடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா யான்ஸ் ஜாயனோட காலேஜ்க்கு தான் போயிருக்கா. ஜாயன் பிஸியா இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கா ஜாயன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ப்ரொஃபசர் டியூட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் நான் போய் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த ஃப்ரெண்டும் கூப்பிட்டு போறாங்க. ஜாயன் கிட்ட தான் அவங்க ப்ரொஃபசர் பேசிட்டு இருக்காங்க. புதுசா டாபிக் சூஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும். சூஸ் பண்ணிட்டேன், அது நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க ப்ரொஃபசரும் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா வரும்னு இல்லை, அதை பேப்பர்ல காட்டு, உனக்கு புரியுதா இல்லையா, காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ யான்ஸ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா.
இப்ப ஜாயனோட ஃப்ரெண்ட் யான்சி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஜாயன் நிறைய விஷயத்த வெளியே சொல்லுவான், ஒரு சில விஷயத்த மனசுல வச்சுப்பான். அவன் லவ் பண்ற பொண்ணு நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கும். யான்சி நான் கிடையாதுன்ற மாதிரி சொல்றான். அந்த ரூம்மேட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, ஜாயன் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான், அது ஒரு பிரேஸ்லெட், அதை டெய்லியுமே பார்ப்பான், அது டெய்லியுமே தொடைப்பான், உங்களுக்காக தான் அவன் ஜாங்ஜோ வரைக்கும் வந்து PhD படிக்கிறான் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஜாயன் வந்துடுறான். என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். உன்னை பத்தின காசிப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ஒர்க் இருக்குன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க. இப்ப யான்சி பேசிட்டு இருக்கா, உங்க ப்ரொஃபசர் சொன்னதை நான் கேட்டேன், அவங்க ஐடியா கரெக்ட் தான், நீ என்னதான் டாபிக் வச்சிருந்தாலும் அது பிராக்டிக்கலா நிரூபி, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாயன் சொல்லிட்டு இருக்கான், யான்சி உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ற, அதனால உனக்கு அது பிடிச்சிருக்கு. இதுவே PhD படிக்கிறது எங்க அம்மாவோட விஷ் தான், எனக்கு பிடிச்சது கிடையாது, எங்க அம்மாவுக்கு பிடிச்சதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அதை விடு, நீ ஒரு பிரேஸ்லெட் வாங்கி வச்சிருக்கியாமே அப்படின்ற மாதிரி யான்சி கேட்கிறா. உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி ஜாயன் கேட்கும். உன்னோட ரூம்மேட் தான் சொல்லிட்டு போனா, அது மிங்கிக்கு தானே, அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான், நான் தான் மிங்கின்னு நினைச்சுக்கிட்டான், அதனால என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜாயனும் சொல்லிட்டு இருக்கான், அவன் கிட்ட போய் நான் இந்த உண்மையை சொன்னேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். யான்சி ஜாயன் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, உனக்கு இன்னும் மிங்கி மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானே, அதனால தானே அந்த பிரேஸ்லெட் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், அதை தூக்கி போட எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யான்சி சொல்லிட்டு இருக்கா, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜாயன் சொல்லிட்டு இருக்கான், உன்கிட்ட என்னால் எதையுமே மறைக்க முடியாது, நீ அப்படியே என்கிட்ட போட்டு வாங்கிடுற அப்படின்ற மாதிரி சொல்லவும் யான்சியும் சொல்லிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் அப்படிதானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. மிங்கி ஜூஸ் டிஷ்யூன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாங்கிக்கு எடுத்து கொடுக்கும். யான்ஸுக்கு அப்படியே சேட் ஆயிடுது. பக்கத்துல இருக்க ஜூஸ் எடுத்து குடிக்கிறா. என்னன்னு பார்த்தா ஜாயனுடையது. ஜாயன் சொல்லிட்டு இருக்கான், யான்ஸு நீ என்னோட ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா, நான் வேற ஒன்றும் வாங்கி தரேன் அமைதியாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜாங்கி இதெல்லாம் பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன் வா கிளம்பலான்ற மாதிரி கூப்பிடுவோம். யான்ஸு நான் இன்னும் சாப்பிடல நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிடுறா. ஜாயனும் நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜாயனை பிடிச்சி வச்சுக்கிறா. மிங்கி ஜாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாஷ் யூ ஹைனி டு ஆல்.